அன்பான நெஞ்சங்களுக்கு வணக்கம். வழக்கமா நம்ம வீட்டுல அமாவாசை அன்னைக்கு வாசல்ல கோலம் போட மாட்டாங்க. வீட்டை சுத்தம் செஞ்சு முன்னோர்களுக்கு பிடிச்ச உணவுகளை சமைச்சு படைச்சு கும்பிடுவாங்க. சில பேர் நீர்நிலைகளுக்கு போய் தர்ப்பணம் கொடுப்பாங்க. ஏன் அமாவாசை அன்னைக்கு மட்டும் இத முக்கியமா செய்யணும் அப்படின்னு நம்ம பலருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். என் பொண்ணு கூட அடிக்கடி இத கேட்பான். இந்த அமாவாசை வழிபாட்டுக்கு பின்னாடி நம்ம இதிகாசங்களிலும் புராணங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற மனதை நிகழ வைக்கக்கூடிய 2 வரலாற்று பின்னணி கதைகளைத்தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகாபாரத போர்ல கர்ணன் இறந்த பிறகு அவருடைய ஆன்மா சொர்க்கத்தை அடைந்திருது. அவர் வாழ்நாள் முழுக்க மற்றவர்களுக்கு வாரி வாரி கொடுத்த வள்ளல் கொடையாளி என்பதனால அவருக்கு சொர்க்கத்துல தங்கம், வெள்ளி, நவரத்தினங்கள், மாளிகை என எல்லா வசதிகளும் செய்து தரப்பட்டது. ஆனால் கர்ணனுக்கு பசித்த போது அங்கிருந்த உணவுகள் அனைத்தும் பொன்னாகவும் பொருளாகவும் மாறியது. உடனே கர்ணன் யமதர்மராஜாவிடம் போய் பார்க்கிறார். ஏன் எனக்கு இவ்வளவு தானங்கள் செய்தும் இங்கே எனக்கு சாப்பிட உணவு கிடைக்கல அப்படின்னு கேட்கிறார். அதற்கு யமதர்மராஜா பதில் சொல்றாரு, கர்ணா, நீ வாழ்நாள் முழுக்க தங்கம், வெள்ளி, நிலம் என அனைத்தையும் மற்றவங்களுக்கு தானமா வழங்கின. ஆனா உன்னது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு தர்ப்பணத்தை நீ செய்யல. பசின்னு வந்தவங்களுக்கு அன்னதானத்தையும் நீ வழங்கல. அதுதான் உன்னுடைய பசிக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு. அதை உணர்ந்த கர்ணன் யமதர்மனிடம் சொல்றாரு, எனது பெற்றோர்கள், எனது முன்னோர்கள் யார் என்று தெரியாததுனால என்னால அந்த தர்ப்பணத்தை செய்ய முடியாம போனது அப்படின்னு சொல்லி வருந்துறாரு. அதை கேட்ட யமதர்மராஜன் மனம் இறங்கி, உனக்கு 15 நாட்கள் நான் தரேன், நீ பூமிக்கு போயிட்டு உன்னுடைய வேலையை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. பூமிக்கு வந்த கர்ணன் 15 நாட்களும் தன் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்தார். இததான் புராணத்துல மகாலய பசும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஏழைகளுக்கும் பசியோட வந்தவர்களுக்கும் மனதார அன்னதானமும் வழங்கினார். அவர் சொர்க்கத்துக்கு திரும்பின நாள் தான் ஒரு அமாவாசை. அமாவாசை நாள் அன்று தான் சொர்க்கத்துக்கு திரும்பினார். அதனாலதான் அன்று முதல் அமாவாசை அன்று முன்னோர்களை நினைத்து நாம் செய்யும் தானமும் வழிபாடும் அவர்களின் பசியையும் தாகத்தையும் தீர்க்கும் என்ற நம்பிக்கை உருவானது. இப்படித்தான் நம்முடைய இந்த அமாவாசை வழிபாடு உருவானது. பித்ருலோகத்தோட வாசல் திறக்கும் நாள் அமாவாசை. புராணங்களின்படி நம்மை விட்டு பிரிந்த முன்னோர்கள் வாழும் இடத்திற்கு பித்ருலோகம்னு பேர். சூரியனோ சந்திரனோ வானவியலின்படி ஒரே நேர்கோட்டுல சந்திக்கிற நாளை தான் அமாவாசைன்னு சொல்றாங்க. ஆன்மீகத்தின்படி சூரியனை ஆத்மகாரன், தந்தை அல்லது முன்னோர்கள் சொல்றாங்க. சந்திரனை மனோகாரன், தாய் அல்லது மனம் அப்படின்னு சொல்றாங்க. இவர்கள் இருவரும் இணையும் அந்த நாள்ல தான் பித்ருலோகம் வாயில் திறக்கப்படுது அப்படின்றது ஐதீகம். அப்போ நம்முடைய முன்னோர்கள் அந்த நாள்ல காற்றாக மாறி நம்ம இல்லம் தேடி வருவார்கள். அப்போ வரும்பொழுது அவர்களுக்கு பசியோடு இருக்கும் நமது முன்னோர்களுக்கு எல்லையும் தண்ணீரையும் கொடுத்து அவர்களது பசியையும் தாகத்தையும் தீர்க்கும் பொழுது அவர்கள் நமக்கு நல்ல ஆசி வழங்குவார்கள் என்பது காலம் காலமாக நம்பப்படும் ஒரு நம்பிக்கை. இதுதான் பித்ருலோகத்தின் வாசல் திறக்கும் நாள் அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க.